Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics electrostaticsல ஒரு numerical. Calculate the total battery voltage if two capacitors in series with battery. The value of capacitors are 6 microfarad and 12 microfarad and the voltage across 6 microfarad capacitor is 2 volt. இங்கே முக்கியமான க்ளூவே பார்த்தீங்கன்னா சீரீஸ் காம்பினேஷன் தான். ஸோ சீரீஸ் காம்பினேஷனில் சார்ஜ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ சார்ஜ் க்யூன்னு எடுத்துக்கலாமா? ஸோ க்யூ ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்படின்னா எப்படி சொல்லலாம் நம்ம? சார்ஜ் ஆன் capacitor C1 equal to charge on capacitor C2. நமக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியும். சார்ஜ் Q equal to capacitance into potential CV. அப்படின்னா இங்கே சார்ஜ் ரிமைன் கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்படின்னா CV வேல்யூ எப்படி எல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு. கெப்பாசிட்டரோட ஃபஸ்ட்டு C1ஓட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கு? 6 microfarad. 6 into 10 power minus 6 into potential எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கு? இருக்கு 2 volt. ஸோ which is equal to இங்கே சார்ஜ் ஆன் C2 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? C2க்கு 12 microfarad. 12 into 10 power minus 6. பொட்டன்ஷியல் V2 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் அதை V2னே அப்படி வச்சுக்கிறேன். இங்கே காமன் டேர்மை கேன்சல் பண்ணுவோம். 6 into 2 12 which is equal to இங்கே 12 into V2னு வரும். ஸோ அப்படின்னா பொட்டன்ஷியல் V2 வேல்யூ என்ன வரும்? 12/12 சிம்பிளாக எப்படி அதெல்லாம் 1 வோல்ட்டுன்னு எழுதலாம். இப்போ கொஷினு டோட்டல் பேட்டரி வோல்டேஜ் கேட்குறாங்க. therefore total battery voltage we can take V அப்படின்னு எடுத்துப்போம். V equal to V1 plus V2. V1 வேல்யூ வந்து ஆல்ரெடி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 வோல்ட் ப்ளஸ் V2 வேல்யூ இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 1 வோல்ட். அப்படின்னா டோட்டல் பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் போது நமக்கு 3 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர்.